துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். ஒரு பாட்டு எந்த தருகிறார். ஹல்லேலூயா. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது. அதாவது கிறிஸ்தவர்கள் 2.3% தான், அப்படி தானே? அவங்க கணக்குப்படி 2.3%. ஆனால் இந்த மக்களை குவிக்க மட்டும் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. உண்மையாகவே இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இவ்வளோ நிலைமைக்கு நம்ம காரணம் அநேகருடைய ஜபங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆனால் இந்தியாவை போல விசேஷமாக தமிழ்நாட்டை போல சுமூகமாக எல்லா விதத்திலும் வசதியாக நிறைந்த ஒரு இடம் கூட வெளிநாட்டில் இல்லை. உண்மையாகவே அருமையான தேசத்தை நமக்கு தந்திருக்காரு, அருமையான நாட்டை நமக்கு தந்திருக்கிறாரு, எல்லா வளங்களையும் உடைய நாட்டை தந்திருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு எத்தனையா நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால் ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக, என் கிராமத்துக்காக, என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க நினைச்சக்கூடாது. ஜெபிக்க இப்போவே உட்காந்து தூங்குத, என்ன பண்ண அப்படி கண்ணு சொக்குது. என்ன உண்மையாக சொல்கிறேம்மா, இன்றைக்கி சத்ருவானவன் சில வேலைகளை ஜபிக்க விடாதவாறு ஒரு சோர்வை கொண்டு வந்து தூக்கத்தை கொடுத்துட்றான். இந்த நிலைமைகள் அவன் என்ன செய்யணும், இப்படி போட நம்ம வரும்போதே கேட்டுட்டு வரணும். சரிதானா? ராத்திரி 12 மணி 1 மணி தான் படுக்க போகிறேன், ஆனால் கேட்பேன். நான் காலையில் கூட்டத்துக்கு போய் ஆண்டவரே எங்கே தூங்கிட்டு இருக்கக்கூடாது, என் உடல் சோர்வாகவும் இருக்கக்கூடாது. அந்த வேலையை நீங்கள் பார்த்துடுங்க. இந்த சரீரத்தை நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். இப்படி தாம்மா என்னை எல்லாம் திட்டுவாங்க, நீ என்ன 1 மணிக்கு குறைஞ்சி படுக்கவே மாட்டியா, என்னை ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, படுத்துட்டீங்களா படுத்துட்டீங்களான்னு. உண்மையாக சொல்கிறேம்மா, அப்படி படுத்தாலும் என் ஆண்டவ அந்த நாளில் சொல்வேன், சாமி என்னை தூக்கம் சோர்வுங்கிற இந்த மீட்டிங்லலாம் என்ன செய்யக்கூடாது, வந்துடவே கூடாது. சொல்லுவாங்க மெசேஜ். இப்போ கேட்குறேன்னு சிலர்கிட்ட, இம்மா மீட்டிங் போனீங்களா, நல்லா இருந்ததுக்கா, என்னம்மா செய்தி கொடுத்தாங்க, அதான் நல்லா இருந்தது, அவ்வளோதான். செய்தியை சொல்ல தெரியலை. உண்மையாக இந்த அக்கா என்கிட்ட உள்ள பிள்ளை வந்திருக்கேன், என்கிட்ட படித்த பிள்ளை சொல்ல, டீச்சர் உங்களை மாதிரி இந்த வேர்டு பை வேர்டாக நாங்கள் கவனித்து சொல்ல முடியல, தெரியல டீச்சர் அப்படிப்பா. ஒரு மெசேஜை கவனிச்சுன்னா அப்படியே நல்லா கவனிப்பேன், கேட்டுருவேன், முதல்ல கேட்டுருவேன். எனக்கு அந்த செய்தி தொட்டுதுன்னா, ஆண்டவரே இதை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம், இதை நான் பல மக்களுக்கு என்ன செய்யணும், எடுத்தும் சொல்லணும். அதனால் அவங்க சொல்கிறது எப்படி இவங்க இன்னொரு வீட்டில் போய் சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. ஆசீர்வாதமாக உனக்கு இருக்கா, அதை பல பேருக்கு சொன்னது தப்பே கிடையாது. உண்மைதானே? இங்கே இந்த இடத்துல வந்திருக்கீங்க, நல்லா நேற்றைத்தனத்தில் 2 செய்தி கேட்டீங்க, அப்படி தானம்மா? எத்தனை பேர் எந்த பேருக்கு சொன்னீங்க? நான் ராத்திரியே ஒரு 3-4 பேருக்கு சொல்லியாச்சு. சாமன் இந்த செய்தி எடுத்தாங்க, எப்சிகாந்த் அந்த செய்தி எடுத்தாங்க, காலை 2 மணி நேரம் நல்ல ஜபம், இப்படி ஆசீர்வாதமாக இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் இங்கே உட்காந்து கேட்குறத உங்கள் குடும்பத்தில் போய் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் சர்ச்சிலே சொல்லுங்கள். இந்த தாய்மார் கூட்டம்லாம் நடக்கும்ல, ஒரு சில நேரம் பேசினா நான் அந்த ஒரு காரியத்தை சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது உண்மையாக சொல்கிறேம்மா, நம்ம வாயை மூடிட்டு இருக்கோம், பேசத்தகாத வார்த்தைகளெல்லாம் நிறைய பேசும். ஏன் உனக்கு தெரியுமா அவள் வீட்டில் இது நடந்தது, அது தேவையே இல்லையே நமக்கு. நமக்கு தேவை ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால் நல்லா இருப்பீங்க சொல்கிறேன். உங்களுக்கு இந்த 3 நாள் என்னென்ன வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்ததோ, எந்தெந்த ஜபம் உங்களை உலுக்கி எடுத்ததோ, அதை போய் மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க. யாருங்க அமைதியாக இருக்கவே கூடாது.
செதானா எல்லாரும் சகோதரர்களும் சொல்கிறேன், நீங்கள் வாக்கிங் போகும்போதாவது எதுக்க போவேன், இந்த மீட்டிங் போனேன் பிரதர், இப்படி நல்லா இருந்தது, இந்த செய்தி மூலம் எனக்கு ஆசீர்வாதமாக இதை என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொடுங்க. செதானா இது என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்கிறேன். இன்னும் செய்தி நேரம் அவங்க போயிட்டுருக்கு. அதனால் இந்த வேளையில் ஆண்டருடைய கரத்தில் மிஷினரிகளுக்காக ஆண்டருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிப்போம். பொதுவான ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஆண்டவரே, இந்த எங்களுடைய மிஷினரிகள் அநேகர் எனக்கு சுகவீனமாக இருக்காங்க. தேவன் சுகத்தை கொடுக்க, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், அவரை அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையை அவங்க சோர்ந்து போகவே கூடாது ஐயா. என் முழங்கால் சோர்ந்துட்டுன்னா அவங்க சோர்ந்து போவாங்க. என் முழங்கால் சோரவே கூடாது. வேணும் எங்களுடைய மிஷினரிகள் கத்தாவே, இன்னைக்கு எதிர்ப்பு இருக்கிற இடத்துலலாம் எதிர்ப்பை நீங்கள் மாற்றுங்க சுவாமி. எங்களுடைய ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. சுகவீனமான மக்களுக்கு ஐயா நல்ல சுகத்தை கொடுங்க. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரனை அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்துகிற தேவன், நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த அநேக 13 மாவட்டங்களில் இருக்கிற இந்த மத தடை சட்டம் ஐயா, இதெல்லாம் நாங்கள் உங்க கரத்தில் கொடுத்து விக்கிரங்கள் நாளுக்கு நாள் பெருகாதவாறு ஐயா எங்க கிராமத்திலே பார்க்கிறோம் சுவாமி. தெருவுக்கு தெருவு பெருகி கொண்டே வருது. சும்மா கடந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இயேசுவே அப்படி அதலை ஐயா நீங்க உருவாக்குங்க சுவாமி. எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஐயா. தகப்பனே கிருபையா இறங்குங்க. 2.3% மக்களை கொண்டுதான் 74% கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூட்டுகள் ஐயா இன்னைக்கு தேசத்தில் ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நான் எங்களுடைய பங்கை இன்னும் நாங்கள் சரியாய் நிறைவேற்ற என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அன்றைய கரத்திலே கொடுப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை அழைத்து உட்கார வைத்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி எங்களுக்குள்ளே தூண்டிவிட்ட பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அமைதியாக இருக்க இது காலம் அல்ல கர்த்தாவே, மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்க இது காலம் அல்ல ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலே எங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் சுவாமி. ஐயா, எத்தனை எதிர்ப்பு மத்தியில், எத்தனை சிறைச்சாலைக்குள்ளே ஐயா எங்களுடைய பிள்ளைகள் நசுக்கப்படுறாங்க. அவங்களுடைய விசுவாசம் குன்றி போய் விடாதவாறு காத்துக்கொள்ளுங்க ஐயா. அவங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களை கொண்டு அற்புதங்கள் செய்யுங்க சுவாமி. அடைபட்ட அந்த பேதுருவை அதிசயமாக வெளியே கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இதோ பவுலும் பர்னபா உள்ளே இருக்கும்போது அவர்களை கொண்டு கர்த்தாவே அந்த நெருக்கத்தின் மத்தியிலே துதி செலுத்தின போது ஒரு குடும்பத்தையே ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வந்தீங்க. அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறவர் ராஜா. உம் வல்லமை வெளிப்படுத்துவீராக, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. எங்களுடைய மிஷனரி செல்வங்கள் மூலமாக உங்க வல்லமை வெளிப்படுத்துங்க சுவாமி. ஐயா, எந்த ஒரு ஊழியக்காரனும் சோர்ந்து போய் விடாதவாறு அப்பா அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நிற்க ஆவியானவர் உதவி செய்யுங்க, ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக நிற்க ஆவியானவர் பலப்படுத்துங்க. அந்த முழங்கால்களை தூக்கி நிறுத்துங்க. அந்த உள்ளங்கள் சோர்வையெல்லாம் நீங்க மாற்றி போடுங்க அப்பா. ஒரு உயிர்த்தெழும் வல்லமை கர்த்தாவே அவளை இடை கட்டட்டும் என்று சொல்லி உங்க கரத்துல கொடுக்கிறோம். எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்திலும் ஐயா ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நல்ல ஒரு பேராயரை தந்திருக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல தரிசன பூமியை கர்த்தாவே அப்பா நடைபெற இருக்கிற வேலைகளை எல்லாம் அப்பா செயல்பட என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க, மாற்றத்தை உண்டாக்குங்க. இந்த எலெக்ஷனுக்காக நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, சண்டை சச்சரவு குழப்பங்கள் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய மந்திரங்கள் தந்திரங்கள் ஐயா ஒன்றும் செயல்படாதவாறு என் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். நீரே செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்து ஜெபித்தா மட்டும் போதாது சுவாமி, நாங்கள் கடந்து செல்லவங்க தன்னமா ஐயா இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீரப்பா. ஜெபம் நிச்சயமாகவே ஐயா மாற்றத்தை கொண்டு வரும் ஐயா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம். எங்களை இந்த கால வேளையிலே உட்கார வைத்து நல்ல பாடல்களை பாடி நல்ல ஒரு தெளிவான ஒரு நல்ல ஆராதனையை ஏறெடுத்த ஐயா இத்தனை காரியங்களுக்காக ஜெபிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவரே, கோடி கோடியாய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் மீதியான வேளையுடைய கரத்திலே கையளிக்கிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வெளியேறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னும் யாருக்கா தூக்கம் வருதா இத்தனை சத்தத்தில்? இல்லை இல்லையா? ஆமாம், நேற்றைய தினத்தில் உண்மையாகவே அருமையான அண்ணனை கொண்டு அக்காவை கொண்டு தேவன் நம் மத்தியிலே பேசினார், கிரியை செய்தார். நானும் இந்த நாட்களில் அண்ணன் சொன்ன நாளில் இருந்து சுவாமி நான் என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் முழிக்கிற நேரம்லாம் இதை தான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். நான் வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் வந்திருக்கோம் இல்லையா? நேற்றைய தினத்தில் அண்ணன் சொன்னான், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்பா. அப்போ நிலைத்திருக்கணும்னு தீர்மானம் பண்ணணும் அப்படி சொன்னாங்க இல்லையா? ஆமாம், நிலைத்திருக்கணும், நான் ஆண்டவரோடு நிலைத்திருக்கணும், இதுக்காக தான் நான் தீர்மானம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வேளையில் ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நல்ல ஜெபத்தோடு இருப்போம். தெளிந்த புத்தி, ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து வருகிறது, அதை என்னுடைய இருதய பலகையிலே நான் எழுதி கொள்ளணும். அப்படி நம்ம கேட்டு ஜெபிக்கணும். செதானா, இந்த சத்தியத்தை என்ன ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறீரோ அது என்னிலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் ஐயா அப்படி சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் கேட்போம். செதானா, இருந்தவாறே இந்த வார்த்தைக்காக கேட்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, மீண்டும் மீண்டுமாக உம்முடைய முகத்தை நாங்கள் ஆசையோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த செய்தி வேளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுவாமி ஆசீர்வாதமாக அமைய தேவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஜீவனுள்ள உடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஐயா. என்ன ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறீரோ அந்த நோக்கத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைவேற்றட்டும் ஐயா. உங்கள் கரத்தில் கையளிக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? தெளிவாக இருக்கீங்களா? தூக்க கலக்க இல்லைல்ல? இல்லை. பக்கத்தில் கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்க. தூங்காதீங்க சரிதானா? வரும்போதே ஒரு அம்மா பாவம் தூங்கிட்டு இருந்தாங்க. வயது காலம், நான் அதையும் குற்றமாக சொல்ல மாட்டேன், ஆனாலும் கொஞ்சம் விழிப்போடு இருக்கேன். நம்முடைய பிரயாசம் வேணும். சங்கீதம் 2வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? 7வது வசனத்தில் தீர்மானத்தின் விபரம் சொல்லுவேன். தீர்மானத்தின் விபரம் சொல்லுவேன். இப்போ வருஷத்தினுடைய முதல்ல வந்து நிற்கிறோம். 16வது நாள் இன்னைக்கு. வருஷம் பிறந்த உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? பல தீர்மானங்களை எடுப்போம், அப்படி தானே? சில சொல்லுவோம், ஆண்டவரே நான் அந்த வருஷம் 52 வாரமும் ஒழுங்காக கோயிலுக்கு போயிடணும், எனக்கு உதவி செய்யுங்க. நான் 1 மணி நேரம் தினம் ஜோம் பண்ணணும், ஆனால் ஆண்டவரே 1/2 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும். இப்படியெல்லாம் பல தீர்மானங்கள் செய்திருக்கலாம். ஆனால் சிலருக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த தீர்மானம் என்ன செய்யுது? காற்றுல பறந்துது, மறந்துடுது இல்லையா? நான் என்ன தீர்மானம் பண்ணேன், எனக்கே ஞாபகம் இல்லையே அப்படின்னு மறந்துடும். உண்மையாகவே சொல்கிறேம்மா, ஆண்டவர் முதல் மனிதனை படைச்சிட்டு என்ன சொன்னார்? இந்த நடுமரத்து கனியை புசியாதேன்னு சொன்னார். அவன் அந்த தீர்மானத்தில் இருந்தானா? அதே மாதிரி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் எதையெல்லாம் கை கொள்ளணும்னு சொல்லி பக்தன் மோசே இடத்துல கற்பனைகளை எழுதி கொடுத்தாரு. ஆனால் அந்த கற்பனைகளும் அவர் வாங்கி அழகாக கொண்டு வந்தார். கோபத்தில் என்ன செய்யிட்டாரு? அப்படியே போட்டு நொறுக்கிட்டார். அதாவது சில வேளைகளில் நம்முடைய தீர்மானங்கள் வாயினால் சொல்லுவதும் எழுத்தினால்
சொல்லப்படுவதும் எழுதப்படுவதும் கிழிக்கப்பட்டு போயிடுது. அப்போனா தீர்மானம் எங்கேருந்து எடுக்கணும்? தீர்மானம் எங்கேருந்து எடுக்கணும்? அந்த தீர்மானங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. என்னுடைய ஆயுசு நாட்கள் பரியந்தம், அதாவது ஜீவ காலம் வரையுள்ள தீர்மானம். சரிதானா? இது இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு மட்டும் இந்த தீர்மானம் அப்படின்னு இல்லை. ஒருவேளை வேதாகமத்தின் அடிப்படையில் 3 பேர் தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல பாருங்கள், தீர்மானம் எங்கே இருந்து வரணும்? இருதயத்தில் இருந்து வரணும். அப்படிதானங்க? தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் முதல் அதிகாரம் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு. அப்பா, தீர்மானம் எங்கிருந்து எடுக்கணுமா? இருதயத்தில் இருந்து எடுக்கணும். இருதயத்தில் இருந்து, இருதய பலகையில் இந்த வார்த்தையை எழுதிக்கொள்னு நமக்கு எழுதி கொடுத்துருக்கு. அப்படி தானே? நம்ம வேத வசனங்களாம் என்ன செய்யணுமா? இருதய பலகையில் எழுதி கொள்ளணுமா? அப்படியான அந்த நாட்களில் என்னுடைய இருதயத்தில் இருந்து என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கப்படணும். உண்மையாகவே இந்த நாட்களில், அதாவது உபாகம புஸ்தகம் 6:6 பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. எங்கே இருக்கணுமா? இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகள் இருதயத்தில் இருக்கணும். அதே மாதிரி உண்மையாகவே இருதய பலகையில் நம்முடைய ஆண்டவருடைய வசனங்களை என்ன செய்யணும்? எழுதி கொள்ளணும். நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து. இருதயம் ஒரு முக்கியமான பங்கு, ஒரு சரீரப்பிரகாரமாகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இருதயம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது எது தெரியுமா? இருதயம். அதனால் இந்த இருதயத்தில் இருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் எழும்புதுன்னு மார்க்கெழுதின சுவிசேஷத்தில் கிட்டத்தட்ட 13 பாவமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருதயத்தில் இருந்து. ஆனால் ஆண்டவரும் கூட பாருங்க, ஆதியாகம 6வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அதாவது மனுஷனை உண்டாக்குறதுக்காக அவர் என்ன செய்தாரா? 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்குனதற்காகவே என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டா. அப்போ பாருங்க, இருதயம், இந்த இருதயம் மிக மிக முக்கியமான பங்கு. ஆனால் இந்த இருதயத்தில் ஆண்டவரே, நான் இருதயத்தில் இருந்து நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுக்கணும்னு சொன்னால் என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 36வது அதிகாரம் அதில் 26, 27வது வசனங்களை பாருங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்படியானா நம்முடைய இந்த காலைவெள்ள முதல்ல நம்முடைய இருதயத்தை, ஆண்டவரே ஒரு நவமான இருதயத்தை எனக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த நவமான இருதயத்தை நீங்கள் தாங்க. உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை என்ன செய்யுங்க? நீங்கள் கட்டளையிடுங்க. புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எங்களுடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. இதோ உண்மையாகவேம்மா பொல்லாப்பற கழுவப்பட வேண்டியது எதுதான்?
நம்முடைய இருதயம். பொல்லாப்பற உன் இருதயத்தை கழுவு. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தின் சுத்திகரிப்புக்காக நம்ம ஜெபித்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது உண்மையாகவே வசனம் எழுதப்படும். ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அதனால் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் எடுக்கிற தீர்மானம் இதோ நவமான இருதயத்தை நீர் எனக்கு தாரும். அந்த இருதயத்திலிருந்து எனக்கு என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எழும்பணும். சரிதானா? இப்போ 3 தீர்மானங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அதாவது பக்தன் தாவீது எடுத்த ஒரு தீர்மானம், அடுத்ததாக சீஷர்கள் எடுத்த தீர்மானம், அடுத்ததாக தரியு ராஜா எடுத்த தீர்மானம். சரிதானா? இந்த 3 தீர்மானத்தின் மூலமாக, இந்த தீர்மானம் என்பதின் நிமித்தமாக நான் பல நாட்களாக பல காரியங்களை புரட்டி பார்த்தல எனக்கு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த வார்த்தைகளை தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல பாருங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 17வது சங்கீதம், அதில் என்ன சொல்லியிருக்கு? 3வது வசனம், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். பார்த்தீங்களா? தாவீது ராஜா தன்னுடைய இருதயத்தை குறித்து என்ன அருமையாக சாட்சி கொடுக்காரு. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். ஒரு குறைவாங்க இல்லை. அதனால் அவர் என்ன சொல்லார் தெரியுமா? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். உண்மையாகவே முதல் நம்ம தீர்மானம் பண்ண வேண்டிய அவயவம் எது தெரியுமா? வாய். இந்த வாயை குறித்து அநேக காரியங்கள் நீதிமொழிகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு நிருபத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வசனங்கள் தெரியும். அதனால் நான் அதை அப்படியே லேசாக சொல்லிகிட்டே போகிறேன். உண்மையாகவே ஆண்டவரே, என்னுடைய வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணேன். ஏன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தான் ஒருவனை என்ன செய்ய தெரியுமா? காயப்படுத்துது. அழகாக காலைல ஒரு பாட்டு பாடினோம் பார்த்தீங்களா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஆண்டவரே, என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை என்ன செய்யக்கூடாது? யாருடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது. நான் பேசுகிற வார்த்தை பிறருடைய ஆறுதலுக்கு காரணமாக இருக்கணும். அப்படி ஒரு மருந்தாக என்னுடைய வாயின் வார்த்தைகள் அந்த ஆத்மாவுக்கு பயன்படணும். அதனால் முக்கியமாக நான் சொல்கிறேங்க, நம்முடைய அவயவங்களை மிக மிக முக்கியமானது இந்த வாய். இந்த வாயின் வார்த்தை யாக்கோபு நிருபன் எழுதிட்டு போகும்போது சொல்கிறா தெரியுமா? நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. அப்படிதானே எழுதியிருக்கே? நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. சில பிள்ளைகள் அதில் என்ன இருக்கு? நான் சட்டுன்னு என் மனசில் பட்டுன்னு சொல்லிட்டேன். இது என்ன தப்பா? சில சொல்லுவாங்க. ஆமாம், நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. இந்த சில வாலிய பிள்ளைகள் துடிப்பாக பேசுவாங்க. அதாவது நான் கல்லூரியில் படிக்கும்போது அடிக்கடி ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த கல்லூரி பிள்ளைகளுக்கு ஒரு மீட்டிங் நடத்துனாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு. அதை அவங்க ஆடிட்டோரியத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. பேசுகிறதுக்கு ஒரு பெரியவர் வந்தார். ஆனால் அவர் நல்லா ட்ரை கட்டி வந்தார். அவருடைய ட்ரை கொஞ்சம் நீளமாக இருந்தது. அதில் உட்காந்து பேசிக்கும்போது பொதுவாக வாலி பிள்ளைகள் யாரையும் பார்த்தோன்னே கொஞ்சம் கமாண்ட் அடிப்பாங்க இல்லையா? அதை மாதிரி உட்காந்து ஒரு பிள்ளை சொன்னால், ஏய் இவர் டை கட்டிக்கா பாரு, என்னமா நீளமாக இருக்குது, ஒரு ஒழுங்காக இருக்கா அப்படின்னா. உன்னை இவ சொல்கிறா பக்கத்தில் உடைய பேசாமல் இரு, கொஞ்சம் அமைதியாக இரு, வாயை மூடிட்டு இருறேன் அப்படிங்கிறா. நீ சும்மா இரு, என் மனசில் உள்ளதை சொன்னேன். ஏய் அவற்றையும் சொல்லி அதில் இல்லை, அவர் வந்து நின்னா கூட சொல்லுவேன். ஆனால் இவங்க வார்த்தைகளை தூரத்துலேருந்து அந்த ஐயா கேட்டு அப்படியே கிட்ட வராது. என்னம்மா, என்ன சர்ச்ச, என்ன அப்படின்னோடனே, உங்கள் டை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது, அது கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியா? என்னுடைய டை உனக்கு இடரெல்லாம் இருக்கா? ஆமாம். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சிசோஸ் கத்தரிக்கோல் கொடுங்க, நான் அழகாக நீட்டாக வெட்டியிருந்தேன். அந்த பிள்ளை கொஞ்சம் கைத்தரமாக உள்ள பிள்ளை. உடனே அவர் கேட்டார், கத்தரிக்கோல் கொடுக்கப்பட்டது, அழகாக அதை என்ன செய்யிட்டா? நீட்டாக்கிட்டா. உடனே அவர் என்ன சொன்னார்? இப்போ உனக்கு திருப்தி தானான்னு கேட்டார். ஆமாம். சரி அம்மா, என்னுடைய டை உனக்கு இடரலாக இருந்தது, அதை நீ சரிப்படுத்திட்ட. உன் வாய் எனக்கு இடரலாக இருக்குது. இது சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்துக்க. சரி செய்ய வேண்டிய இடம் எது? ஆண்டவருடைய பாதப்படி. ஆண்டவருடைய பாதப்படி. உண்மையாகவே தன் வாயையும் ஆத்துமாவையும் காத்து கொள்ளணும்.
இதுதான் வேதம் அதிகமாக நமக்கு சொல்லுது. வாயை விரிவாய் திறக்காத, அது கலக்கம்தான் உண்டு. உண்மைதானே? 5-6 பேர் கூடி பேசிகிட்டு இருப்பீங்க, நல்ல வார்த்தைகள்லாம் வெளியே வரும், கடைசியில் இது ஒரு கலகத்தில் கொண்டு போய் முடியும். அப்படிதானே? உன் வாயை இந்த அனாவசியமான பேச்சுக்கு என்ன செய்யாத, திறக்கவே திறக்காத. உன் வாயை காத்துக்கொள், உன் வாயை காத்துக்கொள். உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகளை நீங்கள் காத்துக்குங்க. இதுக்கு நிறைய வசனம் இருக்குது. இந்த நீதிமொழிகள்லையும் நம்முடைய சங்கீதத்திலையும். அதனால் இந்த நாட்களில் ஆண்டவரே, என் வாய் மீறாதபடிக்கு சுவாமி நான் தீர்மானம் பண்ணுறேன். என்னுடைய வாயினால் அது அதிகமான வார்த்தைகளை பேசாதவாறு. ஏன்னா இன்னும் வேதம் சொல்லுது, பூமியிலே உங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. ஏன்னா ஒரு நாளில் நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கும் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். என் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். என்னுடைய பண செலவையும் நான் கணக்கு கொடுக்கணும். என் நேரத்தை நான் எப்படி செலவழித்தேங்கிறதையும் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கேட்கும் கர்த்தர் ஒரு நாளிலே வருவா, நான் கணக்கு கொடுக்கணும். அப்போ ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள், பூலோகத்தின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் சுவாமி. என்னுடைய வாயை நீ காத்துக்கொள்ளும். என் வாய் மீறாதபடிக்கு நான் வாயினால் ஐயா இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் என்ன நிரம்பி இருக்கோ அதான் வாயில் வெளியே வரும். அப்படிதானே சொல்லுவோம் இல்லையா? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இருதயம் எப்படிப்பட்ட இதில் நிறைஞ்சிருக்கோ அதைத்தான் கோதி வெளியே உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி, என் இருதய பலகையில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் எழுதி கொள்ளும்போது அந்த வார்த்தைகள் என்னை உண்மையாகவே அதிகமாக உலக பிரகாரமாக பேச விடாதவாறு தடுக்கும் ஐயா. ஆகவே என்னுடைய வாயின் வார்த்தைகளை நீர் காத்துக்கொள்ளும். என்னுடைய வாய் இந்த நாளிலே ஐயா பூலோகத்தில் என் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். அநேக வார்த்தைகளை பேசி ஆண்டவரே உம்மை நான் துக்கப்படுத்தி விடாதவாறு ஆண்டவரே நீர் என்னுடைய நாவை காத்துக்கொள்ளும். இந்த எலும்பில்லா நாக்கு சொல்லுவாங்க இல்லையா? இந்த எலும்பில்லா நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஆண்டவரே, இல்லை ஐயா, என் நாவுக்கு ஐயா நான் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் பண்ணுறேன். அனாவசியமான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ளணும். அப்படியா நான் என் வாயின் வார்த்தைகளை அடக்கி பேசும்போது தான் என்னுடைய ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ள முடியும். இதில் பக்தன் தாவீது அருமையாக அந்த தீர்மானத்தை எடுத்தார். உண்மையாகவே வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் வாழ்க்கை அமையும். உண்மைதானாங்க? நம்ம வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதான் நேற்று ஒரு அக்கா முந்தா நாள் ஒரு அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மணி கூட, இந்த பெல்லு கூட நமக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கு. என்ன தெரியுமா? அந்த பெல்லில் ஒரு கிராக் இருந்தால் சரியான ஒலி வராது. இதை மாதிரி நம்முடைய வார்த்தையில் அங்கே கிராக்கு இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டை வெளிப்படுத்த முடியாது. அப்படியானா என் வாழ்க்கை இன்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்னுடைய வார்த்தை, ஆண்டவரே, என் வாயின் வார்த்தை மீறாதபடி என்னுடைய வாய்க்கு நீர் காவல் வையும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். சரிதானா? அடுத்ததாக பாருங்கள், இதெல்லாம் ஒரு வருஷத்து தீர்மானம் இல்லை. இது என்னுடைய ஜீவன் இருக்க மட்டும் ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் இருக்க மட்டும் இந்த வார்த்தையை, இந்த தீர்மானத்தை நான் கடைப்பிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28-29 வசனத்தை பாருங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியர் ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். சரிதானா? இது சீஷர்கள் எடுத்த தீர்மானம். எந்த சூழ்நிலையில்? அகபு தீர்க்கதரிசி ஒருத்தர் சொல்கிறான், இதோ
கொடிய பஞ்ச காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அது உண்மையாகவே அந்த பஞ்ச காலம் கிலவுதி ராயனுடைய நாட்களில் வந்துச்சு. அப்போ சீஷர்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்காங்க, இதோ அவரவர் நம்முடைய திராணிக்கு தக்கதாக நம்மளால் என்ன கொடுக்க முடியுதோ அதை நம்ம என்ன செய்வோம், நம்ம சேகரித்து யாருக்கு, யூதேயாவில் குடியிருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு உதவியாக பணம் அனுப்புவோம். அதாவது இதன் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, இதோ தேவை உள்ளவர்களுக்கு உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்முடைய திராணிக்கு தக்கதாக என்ன செய்யணுமா, உதவி செய்யணும். இது இப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறது நல்லது. சிலர் செய்வாங்க, தங்களுடைய சம்பள பணத்திலேயே 3 பாகமாக பிரித்து வைப்பாங்க. இது என் ஆண்டவருக்குரியது, இது ஏழைகளுக்குரியது, இது என்னுடைய குடும்பத்துக்குரியது என்று சொல்லி. அது அவரவருடைய விருப்பம் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல சீஷர்கள் இதோ நம்ம அந்த பஞ்ச காலத்தில் நம்முடைய யூத மக்கள் என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு தேவை, இன்னைக்கு ஆகாரத்துக்கு பணம் தேவை. அதனால் நம்மளால் என்ற அளவு நம்முடைய திராணிக்கு தக்கதாக நம்ம பணம் சேகரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய தேவையில் நம்ம உதவி செய்யணும். என் அருமையான தேவ பிள்ளையே, நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் தேவையோடு இருக்காங்க. ஆனால் நம்ம அறிந்து நம்முடைய திராணிக்கு தக்க மிஞ்செல்லாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றது எதை செய்ய முடியுமோ அதைத்தான் அவர் செய்ய சொல்றாரு. சிறுமைப்பட்ட மக்கள் மீது சிந்தையுள்ள மக்களாக நீங்களும் நானும் இருக்கணும். தேவை நிறைஞ்ச மக்களுக்கு உதவி செய்யணும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் பென் ஃப்ரெண்டில் தான் இந்தியாவுக்கு வந்தது. 19 வயதில் அந்த ஃப்ரெண்டை நேரே பார்க்கறதுக்காக அவர் இந்தியா வந்த போது அவரில் கண்ணில் பட்டது தான் இந்த குஷ்டரோகிகள். அதனால் அவர் அங்கே அப்படியே உட்கார்ந்து பென் ஃப்ரெண்டை பார்க்க வந்த தன் நண்பரை பார்க்க வந்தவர் அப்படியே உட்கார்ந்து அந்த குஷ்டரோகிகள் மத்தியில் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை. அதன் பின்பு அவர் தன்னுடைய நாட்டுக்கு சென்று திருமணமாகி குடும்பத்தோடு என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஒரு நாள் அவரை கலெக்டர் போகிற பாதையில் அவரை சந்திக்கும் போது, ஏன் இந்த இடத்துல நிற்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இங்கே உள்ள டயர், அதாவது வேண்டாத டயர்களை விற்பனை செய்வாங்க, அந்த தம்பி கொடுக்குறாங்க, அந்த தம்பிகிட்ட இருந்து இந்த டயரை நான் வாங்குறதுக்காக வந்தேன். அப்போ அவர் என்னன்னு கேட்கும்போது, குஷ்ட ரோகிகளுக்கு அநேகருக்கு விரல் இருக்காது, அவங்களுக்கு செருப்பு கடையில் போய் வாங்க முடியாது. அதனால் இவர் என்ன செய்வாரா, அந்த டயரை வாங்கி அந்த மக்களுக்கு கால்களுக்கு தக்கதாக அளவு எடுத்து அவர் செருப்பு தைத்து கொடுக்கறதுக்காக தான் அந்த டயரை வாங்குறதுக்காக வந்தார். ஆனால் அந்த டயரை கொடுக்குற நம்ம நாட்டு பையன் என்ன சொல்லுவானா தெரியுமா, அவன் காசுக்காக தான் விற்கிறவன். ஆனால் சொல்லுவானா, என்னுடைய நாட்டு மக்களுக்கு இவ்வளோ தூரம் அவர் இறங்கி செய்யும்போது நான் சாதாரணமாக ஏன் திராணிக்கு தக்க இந்த டயருக்கு நான் ஏன் காசு வாங்கணும், இந்த டயரை நான் உதவி செய்யலாமே, ஏன்னா இலவசமாக கொடுக்கலாமே. உண்மையாக சொல்கிறேம்மா, அந்த தம்பியினுடைய உள்ளத்தை பாருங்கள். இவரே என் மக்களுக்கு இவ்வளோ உதவி செய்யும்போது என் திராணிக்கு தக்கதாக இந்த டயரை என்ன செய்கிறேன், நான் காசு இல்லாமல் கொடுக்குறேன். உண்மையாகவே இன்றைக்கி இப்படி நிறைய மக்கள் தேவையோடு இருக்காங்கம்மா. ஆனால் தேவையுள்ள மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஒரு தீர்மானம் பண்ணணும், உதவி செய்யணும். என்னால் என்ற அளவு எந்தெந்த இடத்துல எதை செய்ய முடியுமோ என்னுடைய ஏழ்வைக்கு தக்க மிஞ்சி செய்ய வேண்டாம். ஒரு வேளை டயர் அதை வித்தாக்கி அவர் கொஞ்சம் காசு வரும் தான், இல்லைல்ல, ஆனாலும் இவரே இப்படி செய்யும்போது நான் ஏன் இதை செய்தானே என்று சொல்லி அவர் என்ன செய்தாரா தெரியுமா, தன்னுடைய திராணிக்கு தக்கதாக அதை இனாமாக கொடுத்தார். என் அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இருதயத்தை என்ன செய்யக்கூடாது தெரியுமா, அடைத்து வைத்து கொள்ளக்கூடாது. இரக்கம் பாராட்ட வேண்டிய இடத்துல நம்ம யார் யாருக்கு என்னென்ன உதவி தேவையோ அதை கட்டாயம் என்ன செய்யணும், செய்தே ஆகணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. அப்போ முதல் தீர்மானம், என்னுடைய வாழ்க்கை சீராக இருக்க என் வாயின் வார்த்தையை காத்துக்கொள்ளணும்.
சரிதானா? அடுத்ததாக ஆண்டவரே, பிறருக்கு ஆசீர்வாதமாக நான் இருக்கணும்னா என்னால் என்றளவு தேவை எங்கே உண்டோ, தேவை எந்த மகனுக்கோ எந்த மகளுக்கோ அவங்களுக்கு நான் என்ன செய்யணுதுன்னா உதவி செய்யணும். இந்த வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உண்மையாகவே அம்மா, கிறிஸ்தவர்கள் என்றாலே இதோ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சொல்கிற காரியம் இது. சொல்லுவாங்க, பெரிய தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க, காமராஜரை குறித்து சொல்லுவாங்க. அவர் சொல்வார், இதில் இந்த ஒரு இடத்துல கிறிஸ்தவன் இருந்தால் இதை செய்வான். அப்படி கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா? கேட்டு பார்ப்போம். நம்ம சுயநலத்தோடு வாழவே கூடாது. எனக்கு அது வேணும், இது வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், அது வேணும். உண்மையாக சொல்கிறீங்க, தாராளமாக நம்ம இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாராளமாக இருக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் வரும்போது கூட நான் பேசிட்டே சொன்னேன், என்னை என் ஆண்டவர் இந்த பூலோகத்தில் எத்தனை அதிசயமாக நடத்துகிறாரு, என் தேவைகளை எத்தனையாக சந்திக்கிறாரு. உடனே அந்த தம்பி சொல்கிறான், டீச்சர் நம்ம ஆண்டவருக்கு உடைய பிள்ளைகளா நம்ம இறங்கி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு அதை மற்றவர்களோட மூலமாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு. இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு வந்தோம். உண்மையாகவே சொல்கிறேம்மா, கிறிஸ்தவர்கள் என்றாலே என் கிறிஸ்து எப்படி தனக்காக வாழாமல் பிறருடைய நன்மைக்காகவே வாழ்ந்தாரோ அதை போல என்னுடைய குரு அப்படி, என் தேவன், நான் சேவிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். ஆகவே எனக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட இரக்க சுபாவத்தினாலே என்னை நிரப்புங்க. நான் ஏழ்மைப்பட்ட மக்களுக்கு, தேவையில் நிறைந்த மக்களுக்கு ஐயா நான் கட்டாயம் என்ன செய்யணும், உதவி செய்யணும். இப்படி ஒரு தீர்மானத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எடுக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சாமி, ஏற்கனவே இதில் உட்கார்ந்துருக்க அநேகர் நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செய்யாதவங்களோ இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அது இது அப்போஸ்தலர்கள், அதாவது சீஷர்கள் எடுத்த தீர்மானம். இன்னொரு தீர்மானம் இருக்குங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 25, 26 வசனங்களை, பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் யார்? ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்த இருக்கும். இது தரியு ராஜாவுக்குள்ளே அவன் ஒரு தீர்மானம் போடுறான். அப்படியானா இந்த தீர்மானத்தை என்ன சொல்லலாம் தெரியுமா? கர்த்தர் என்று வெளிப்படுத்துகிற ஒரு தீர்மானம். உண்மைதானங்க? இந்த கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு வேளையே எலியா தீர்க்கதரிசி அந்த நாளிலே கர்த்தரே தேவன் என்று வெளிப்படுத்தினான். உண்மைதானாமா? அக்கினியின் மூலமாய் பதில் தருகிற தேவன், கர்த்தரே தேவன், என்னுடைய தேவன் என்று சொல்லி அத்தனை மக்கள் மத்தியிலும் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக நம்முடைய தீர்மானமானது எப்படி இருக்கணுமா? கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவர் அழகா சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின் கீழ் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நான் சொல்கிறேன், தானியேலின் தேவனுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? பயப்படணும். தானியேலின் தேவன் தான் தேவன். ஏன் சொன்னால் அவர் தான் ஜீவனுள்ளவர். அவர் கண்ணு முன்னாலே அதை பார்க்குறாரு. ஒருவேளை சிங்கத்துக்கு குள்ள வரைக்கும் ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு. ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னிக்குள்ள வரைக்கும் அனுமதிச்சிட்டாரு. ஆனால் அங்கும் கூட அவருடைய வைராக்கியத்தின் நிமித்தமாக கர்த்தரே தேவன் அழகா சொன்னாரு, என்னை விடுவித்தாலும் சரி, எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி ஐயா, இந்த தெய்வத்தை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மற்றவர்களை வணங்க மாட்டோம், தைரியமாக நின்னாங்க. அதே போல
இதோ தானியேலுக்கு சிங்கக்கபி வைத்திருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகும் கூட அமுலுக்கு வந்து அவரை சிங்கத்தின் கபிக்குள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட யாருக்கும் மறைவு இல்லை. தன்னுடைய எல்லா வழக்கத்தின்படியே தன்னுடைய பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால நின்று அந்தி சந்தி மத்தியான வேளைகளையும் ஸ்தோத்திரத்தோடே ஜெபத்தை ஏறெடுத்தார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்கு வேண்டிய வைராக்கியம் இதுதான். கர்த்தரே தெய்வம் என்பதை நீங்களும் நானும் வெளிப்படுத்தக்கூடிய தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னால் தானியேலின் அனுபவம் எனக்கு வேணும் சுவாமி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. வைராக்கியமா இதோ என் கிறிஸ்துவே தேவன் என்பதை வெளிப்படுத்தணும். ஒருவேளை நான் உங்கள்கிட்ட ஜெப வேளையில் சொன்னேன், என்கிட்ட படித்த பையன் வந்திருந்தான்னு சொன்னேன். அவன் சர்ச்சில் சொல்லும்போது 2 இன்சிடென்ட் சொன்னான். என்ன தெரியுமா? 17 வயது பெண் வித்தவுட் ட்ரெஸ், அப்படியே மனநல பாதிக்கப்பட்ட மகளா அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பகுதியில் ஊழியம் செய்யும்போது சொன்னாங்களாம், நீங்கள் இது ஒரு பெட்ஷீட்டாவது கொண்டு போய் இந்த மகட்டை மூடுங்க, நாங்கள் இந்த மகளுக்காக வந்து ஜோம் பண்ணுறோன்னு. அவங்க ஒரு தடவை ஓடி பார்த்தாங்க, அப்படியே நாராக அந்த பிள்ளை கிழிச்சிட்டான் அந்த பெட்ஷீட்டெல்லாம். ஆனாலும் இந்த பிள்ளைகள் என்ன செய்தாங்க? அந்த மகளுக்காக 3 மாதம் போராடி ஜெபித்தாங்க. இன்னைக்கு மனநிலை அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை நல்ல சுகத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு மகளாக அந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்காக இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் ஜீவிக்கிறவர். இவர் சொன்ன மாதிரி அறிக்கையிடுகிற ஒரு புற மதஸ்தான அறிக்கையிடான் பாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், அவருக்கு நீ பயப்பட்டு அந்த ஆண்டவரை நீ சேவின்னு சொல்றாரு. அப்படியானா ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் நானும் எப்படி அவர் அறிவிக்கணும்? அதே போல அவனுடைய ஃபீல்டில் ஜார்க்கண்டில் தான் இருக்கிறான், சந்தாலி மக்கள் மத்தியில். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அந்த அவருக்கு காலில் பொண்ணு, அவருக்கு வந்து சுகவீனமாக இருக்கிறாரு. இந்த மிஷினரிகள் நம்ம தம்பிமார் கேட்டாங்களாம், உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டுமா? அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், எங்களை மந்திரவாதி இருக்காரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இவங்கள என்ன செய்யிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு முறை அந்த அம்மா வந்து பல நாட்கள் கழித்து வந்து, ஐயா என் புருஷனை கொஞ்சம் வந்து காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு இந்த தம்பி மாற்றம் வந்து கேட்டாங்களாம் மிஷினரிகிட்ட. உடனே இவங்க சரின்னு போனால் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூச்சு இழுத்துட்டு இருக்குமே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் மூச்சு விடவே திணறாரு. அவருடைய காலை பார்த்தா அப்படியே கால் வீங்கி அந்த வெள்ளரிப்பழம் வெடிச்சுற மாதிரி இருக்குது. அதுலேருந்து சலம் வருது, அந்த சலத்தில் இருந்து புழுக்கை, இப்படி ஒரு நிலைமைங்க. ஆனால் இந்த தம்பிமார் என்ன செய்தாங்களாம் தெரியுமா? 3 பேர் 3 மணி நேரம் இவங்க அந்த புண்ணிலேயே கை வச்சு ஜோம் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான், புழுக்கெல்லாம் இவங்க கையில் ஏறுதான். ஆனால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவன், இந்த இடத்துல இந்த மகனுக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு 3 மணி நேரம் நாங்கள் போராடி ஜெபித்தோம். கர்த்தர் அந்த மகனுக்கு முதல்ல மூச்சு விடுறதுக்கு ஒரு தெளிவை கொடுத்தாரு. நல்லா என்ன செய்தான், சுவாசிக்க ஆரம்பித்தான். அந்த மூச்சு திணறல் இல்லை. உண்மையாகவே கர்த்தர் அவரை தொட்டா அந்த புண்ணெல்லாம் ஆறிற்று, அந்த புழுக்கள் எல்லாம் மாறிற்று, அந்த சலவடிறது எல்லா நிலைமையும் மாறி இன்னைக்கு அவன் ஜீவனோடு இருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்தானா, ஒரு நாள் இந்த மிஷினரிகள்லாம் வரைச்சனானா அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க. இவன் என்னதான் செய்ய போகிறான்னு பார்ப்போமேன்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன செய்தானா, அந்த கணவனும் மனைவியும் அவங்க வீட்டுக்குள்ளே இந்த பூஜை அறையில் இருந்த எல்லா மந்திர காரியங்கள் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்தாங்களாம். ஊரே வேடிக்கை பார்க்குதுங்க. அவ்வளோத்தையும் வெளியே கொண்டு வந்து, ஐயா இதெல்லாம் எரிச்சு போடுங்க என்று சொல்லி அந்த எல்லா விக்கிரகத்தை அவங்க வைத்திருக்கிற எல்லா பொருட்களையும் அந்த
கிராமத்து மக்கள் பார்க்க, ஐயோ இவங்கெல்லாம் நம்மளை என்ன செய்வாங்க, ஏதாவது தகராறு பண்ணுவாங்களா, அதுக்கு பயமே இல்லைங்க. தைரியமாக இந்த கர்த்தரே பெரியவர், இந்த கர்த்தரே எனக்கு ஜீவனை தந்தவர், இந்த கர்த்தரே என்னை விடுதலை ஆக்கினவர் என்று சொல்லி அத்தனை பொருட்களை எரித்தாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த கணவனும் மனைவி அந்த கிராமத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவப்பிள்ளையே, இந்த கடைசி காலம் நம்முடைய மிஷனரிகளை மாத்திரம் கொண்டு அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னால், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்னிலும் பெரிய காரியங்கள், பலத்த காரியங்களை, அரிதான காரியங்களை செய்வான். ஆண்டவர் வாக்கு பொய்யுரையாத வாக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம் தெரியுமா? ஆண்டவரே, நீரே தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு மகளாக உண்மையிலே நான் தீர்மானம் எடுக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னைக்கு அத்தியாவசியமான தேவை இதுதான். அப்படியானா ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி ஆண்டவரே இந்த நாளிலே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கேன். முதல்ல என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஐயா இதோ மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன் ஐயா. அந்த தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் பட்டுன்னு குடும்பங்களில் பேசி சண்டை சச்சரவு ஒரு காரணமாக இருக்கும். ஸ்கூலில் வேலை பார்க்குறோம், ஒரே டீச்சர்ஸ் தான், ஆனால் எத்தனை விதமான பாகுபாடுகள். நான் கேட்பேன், ஐயோ அவங்கெல்லாம் மத்தியான வேளைகள் இந்த லெந்து நாட்களை வந்து இவ்வளவு ஜெபிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனாலும் ஏன் இந்த ஸ்டாஃபுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை? என் அருமையான தேவப்பிள்ளையே, உண்மையாக நம்ம இந்த பக்தியாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் தான் என்ன செய்யணுங்க, வார்த்தையிலையும் வாழ்க்கையில் தான் வெளிப்படுத்தணும். இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனுடைய பிள்ளை என்று நம்மை சுட்டி காட்டணும். அப்படியான ஆண்டவரே, இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் சுவாமி, என் வாயின் வார்த்தைகள் மீறாதபடிக்கு ஐயா என் வாய்க்கு காவல் வைங்க. அனாவசியமான வார்த்தை வரவே கூடாது. யாரையும் நான் கடிஞ்சு பேசிடக்கூடாது ஐயா, புண்பட்டு பேசிடவே கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தாங்க இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே. ஆண்டவரே, இதோ வாயினால் சொல்லப்படுறவைகளும் ஒருவேளை எழுத்தினால் எழுதப்படுறவைகளும் அது கிறுக்கப்பட்டு போகும், அழிஞ்சு போகும், கிழிக்கப்பட்டு போகும். ஆனால் என் இருதயத்திலிருந்து என் ஆண்டவருடைய சுத்த ஜலம் தெளித்து என்னுடைய இருதயத்தை, கடின உள்ளத்தை மாற்றி அவருடைய ஆவியினாலே என்னை ஆட்கொண்டாரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்திலிருந்து சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். இதோ கிருபை பெறும்போது இருதயம் அதனால் ஸ்திரப்படுகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்த ஐயா நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஐயா, நீங்கள் சுத்திகரித்த இந்த உள்ளத்திலே இருந்து நான் என் வாயின் வார்த்தைகள் பூலோகத்திலே சுருக்கமாக இருக்கட்டும். அனாவசியமான வார்த்தைகளை பேச வேண்டாம். என் வாயின் வார்த்தை மூலமாக தான் இதோ என்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவரை, பூலோகத்தின் வார்த்தைகள் இந்த வேதம் எனக்கு சொல்லுகிறபடி சுருக்கமாக இருக்கட்டும். அனாவசியமான வார்த்தைகள் வேண்டவே வேண்டாம். எல்லாரும் கேட்போம், எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோம், எல்லாரும் கேட்போம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளை ஐயா நான் உம்மிடத்தில் சொல்லுகிறேன் ஐயா. நான் எத்தனையா என்னுடைய குடும்பத்தில் என் கணவனிட கோபமாக பேசி, என்னுடைய பிள்ளைகளிடத்தில் கோபமாக பேசி, என் மாமன் மாமியார் இடத்துல கோபமாக பேசி, என் சக ஊழியர்களோடு ஐயா கோபப்படும்படியான வார்த்தைகளை வீசி எறிந்தேனே, எனக்கு மன்னிங்க. எல்லாரும் கேட்போம். வாயின் வார்த்தைகளினாலே உம்மை துக்கப்படுத்தினேன் ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தினேன். எனக்கு அதை மன்னிங்க சுவாமி, எனக்கு அதை மன்னிங்க. என் வாயின் வார்த்தைகளை கொண்டுதான் என் வாழ்க்கை அமையும் சுவாமி. இதோ என் வாயின் வார்த்தையில் அந்த நெருடல் இருக்குமே, ஆனால் சரியான என்னுடைய வாழ்க்கை, உன் பிள்ளை வாழ்கிற வாழ்க்கை பிரதிபலிக்க முடியவே முடியாது சுவாமி. ஆகவே இந்த வேளையிலே அப்பா, என் வாயின் வார்த்தைகளை கத்தாவே நான் காத்துக்களை எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. கோபம் வரும், கோபம் கொப்பளித்து வார்த்தைகளை வெட்டி விடாதவாறு ஐயா நீங்கள் உதவி செய்யுங்க. ஒருவேளை கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே சுவாமி. ஒருவேளை காலையில் உன்னுடைய கோபம் எழும்பலாம், ஆனால் மாலை வேளை வரைக்கும் அதை வைத்து கொண்டே இருக்காத, அதை
வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்பா, கோபமான வார்த்தைகள் ஐயா நான் பேசிவிடாதவாறு ஐயா அமைதலான வார்த்தைகள் என் ஆண்டவர் பேசும்போது ஐயா மற்றோடைய காயங்களை ஆற்றும்படியாய் பேசினேன். கிருபை நிறைந்த வார்த்தைகளை பொழிந்தருளினீர் ஆண்டவரே. ஆறுதலின் வார்த்தைகளை பொழிந்தருளினே. வார்த்தைகளை கேட்கும் போதே ஐயா ஒரு பரிபூரண சுகம் ஆண்டவரே. ஆகவே இந்த வேளையிலே அப்பா உம்மை சேவிக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக் கொள்வீராக. எல்லாரும் கேட்போம் ஐயா, இந்த புது வருஷத்திலே ஐயா நீ விரும்பத்தகாத வார்த்தைகளை நான் பேசாதவாறு ஐயா உம்முடைய வார்த்தைகளை நான் பேசி மற்றவர்களையும் பட்சத்திலே கொண்டு வர இதோ தகப்பனே ஞானமுள்ள வார்த்தைகளை பேச எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என்னுடைய சரீரத்தின் அவயவமாகிய இந்த வாயை உடைய சன்னிதானத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம் இந்த ஒரு ஜப ஐக்கியத்தினுடைய இந்த குடும்ப கன்வென்ஷன் என்னை ஒரு மாற்றத்துக்குள் வழிநடத்திற்று. என் தனிப்பட்ட விதத்திலே ஒரு மாற்றம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே அப்பா என்னுடைய வார்த்தைகள் கத்தாவே, என்னுடைய வார்த்தைகள் அந்த வேளையிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கிறேன். எத்தனையோ பேரை காயப்படுத்தினேன் சுவாமி. என் மனசில் உள்ள பட்டு சொன்னேன், இது தப்பா அப்படின்னு நான் கேட்டதே உண்டு சுவாமி. என்னை மன்னிங்க சுவாமி, என்னை மன்னிங்க. அவ மன்னிப்பருள் மாபெரும் வள்ளல். இதோ உம்முடைய மன்னிப்பருளும் இருதயம் இதோ ஒரு சமுத்திர கடல் ஆண்டவரே. இந்த வேளையிலே மன்னிப்பின் மாண்புள்ளவரே ஐயா என்னுடைய வார்த்தைகள் கத்தாவே எத்தனையோ பேரை காயப்படுத்திட்டு அதை மன்னிங்க. என் வாய் மீறாதபடிக்கு உம்முடைய வசனத்தினாலே என்னுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ளவோ, நான் வெளியே கொப்பளிக்கும் போது உம் அன்பின் வார்த்தைகளை பேசுவோ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த யாராவது ஒருவர் எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்து யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? Thank you Jesus. Amen. சாமி காத்துக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. ஆமென் கர்த்தாவே. எஸ் ஆண்டவரே ஜீசஸ் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் கர்த்தாவே. எஸ் ஆமென் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் ஜீசஸ். ஆமாண்டவரே ஜீசஸ். ஆமென் சாமி. கர்த்தாவே என் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. எஸ் லார்ட். ஆமென் கர்த்தாவே. ஓ ஜீசஸ். ஆமாப்பா. ஓ ஆமென் ராஜா ஜீசஸ். ஆமென் ராஜா. ஆமென் ராஜா ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஜீசஸ். ஓ அப்பா. ஆமென் கர்த்தாவே. ஆமென் சாமி. ஜீசஸ். ஆம் கர்த்தாவே. அப்பா ஜீசஸ். ஆமென் கர்த்தாவே உதவி செய்ய. எஸ் ஆமென் கர்த்தாவே. சாமி. ஆமென் கர்த்தாவே. எஸ் ஆமென் கர்த்தாவே. ஆமாண்டவரே ஜீசஸ். ஆமென் சாமி. ஆமென் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். தீர்மானங்கள் தோற்கவண்ணம் காத்துக்கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும்
யெகோவா ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். கொஞ்சம் உங்களுடைய வேத புத்தகத்தில் எண்ணாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வாயின் வார்த்தைகளுக்காக இது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. எண்ணாகமா 14வது அதிகாரம் 28வது வசனத்தில் பாருங்க. ஆண்டவர் மோசேயோடு அவர் சொல்லுகிறார், நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்குட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திரர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். இந்த வாயின் வார்த்தைகளை காத்து கொள்றதுல இதில் முக்கியமாக எது தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் அவங்களிடத்துல காணப்பட்டது முறுமுறுப்பு. சரிதானா? நம்ம இந்த வீட்டில் கொண்டு வந்து என் ஆண்டவர் வச்சிட்டாரு, இவருக்கு போய் நான் பொண்டாட்டி ஆகிட்டேனே, இந்த முறுமுறுப்புலாம் என்ன செய்யக்கூடாதுமா? நமக்கு இருக்கவே கூடாது. முறுமுறுப்பு மோசமானது. ஆண்டவர் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து அவங்கள எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார். அவங்க அதெல்லாம் பார்த்தாலும் கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எண்ணாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போவோமானா நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். அடிக்கடி அவங்க சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் செத்து போனால் நலமாக இருக்கோம். என்ன, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னா அங்கே கொண்டு வந்தீரு, அப்படியே கேட்காங்க. அடிக்கடி அங்கே ஒரு இடத்துல தண்ணி பஞ்சம் வந்துட்டு தண்ணிக்கு தத்தளிக்கும் போது அவங்க என்ன கேட்டாங்க? இந்த பாரு, என் ஆடு மாடு என் ஜனம் எல்லாரையும் கொல்றதுக்காகவா நீங்கள் கொண்டு வந்த? இதெல்லாம் வசனங்கள் இருக்குது, நான் எடுத்து சொல்ல முடியும். இத்தனை பல இடங்களில் அவங்க மனம் மடிவாக்கி ஆண்டவருடைய உள்ளமே சோர்வடையும்படியாக வார்த்தைகளை பேசினாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 40 நாட்களில் வர வேண்டிய வந்து சேர வேண்டிய பட்டணத்துக்கு 40 வருஷமாக சுத்த வைத்தார். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் சொல்கிறாரு, அந்த சந்ததியில் ஒருத்தையும் கூட என்ன செய்யக்கூடாது தெரியுமா? கானானுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. ஏன்னா கானானை போய் சுற்றி பார்த்தவங்க செய்தி நல்ல, ஆனால் துர்ச்செய்தியை பரப்புறாங்க. 2 பேர் மாத்திரம். காலேப், உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின காலேப், அவரையும் வேறே ஆவியை உடைய காலேபும் அதை யோசுவாவும் தவிர வேற யாரும் அந்த பட்டணத்துக்குள்ளே என்ன செய்ய முடியல, போக முடியல. என் அருமையான தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் பரம கானானுக்குன்னு அழைக்கப்பட்டவங்க. நம்மளை மீட்டெடுத்து வச்சிருக்காரு. அந்த பரம கானானை நம்ம என்ன செய்திடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருந்த முறுமுறுப்பு, அவர் சொல்கிறாரு 10 முறை என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன, அவங்க அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த 33வது வசனத்தில் சொல்கிறா பாருங்க, அவைகள் வனாந்திரத்தில் விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை அவர்கள் சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஒருவேளை இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னது? ஆண்டவர் மோசேயோடு சொல்கிறாரு, நீங்கள் என் செவியை கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். இவங்க ஆண்டவர்கிட்டயா சொன்னாங்க? இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த மோசே ஆரோன்ட்டு தான் சொன்னாங்க. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் அங்கே வீற்றிருக்கிறார், அவருடைய பிரசன்னம். அதான் அவர் சொல்கிறாரு, நீ அவங்களோட சொல்லு. என்ன சொல்லு? நீங்கள் என் செவிகள் கேட்க.
தாசரிப்பு கூடாரத்தில் பேசுனீங்களே, என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம்தான் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். அப்பவும் அவர் சொல்கிறாரு, மோசே நீ என்னை விட்டு இந்த ஜனங்களை அடித்து நான் ஒன்றை பெரிய ஜாதியாக உயர்த்துதேன். ஆனால் மோசே அப்பவும் சொல்கிறாரு, ஐயா சுற்றில் இருக்கிற மக்கள் கேள்விப்பட்டா என்ன சொல்லுவாங்க? வனாந்திரத்தில் கொண்டு அவங்கள கொல்றதுக்கு அழிக்கிறதுக்கு தான் அந்த தெய்வம் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. எவ்வளவாய் மன்றாடுகிறா என் அருமையான தேவ பிள்ளையே. இஸ்ரவேல் மக்களை போன்ற ஐயா இந்த முறுமுறுப்பு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்க அந்த கானான எத்தனையோ அற்புதம் செய்தார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. காடை அவங்க எங்களுக்கு ஐயோ எவ்வளவு ருசியுள்ள பண்டங்கள்லாம் நாங்கள் தின்னோம், இங்கே வந்து ஒன்றும் இல்லை, ஒரு இறைச்சி இல்லை. இப்படிலாம் முறுமுறுக்கும் போது அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தினார். 6 லட்சம் புருஷர்களுக்கு தினம் இறைச்சி போடணுங்கிறது முடியுமான்னு மோசே கேட்கும்போது, என்னுடைய கை குறுகலப்பா, என் கை குறுகி போகலை. அப்படியெல்லாம் அவர் தேவையை சந்தித்தாலும் அந்த மக்கள் மனம் அவங்க வார்த்தையினாலே ஆண்டவரை காயப்படுத்தினாங்க. அதனால தான் அவங்களுடைய பிரேதங்கள் அப்படியே செத்து விழுன்னு எவ்வளவு வியாகுலம் இருந்தால் அவர் சொல்லியிருப்பார். யோசித்து பாருங்கள் என் அருமையான தேவப்பிள்ளையே. இஸ்ரவேல் மக்களுடைய அந்த நிலைமை நமக்கு சொல்லுங்கள் வரவே கூடாது, வரவே கூடாது. உத்தமமாய்மை பின்பற்றின காலேபை போல, ஐயா யோசுவாவை போல நாங்கள் பின்பற்றி அந்த கானானை சுதந்தரித்து கொள்ளணும். சிதானா மறக்கவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அவங்க பேசின வார்த்தை ஆண்டவரை புண்படுத்தினபடியினாலே வனாந்தரத்திலே விழுந்து போனார்கள். ஆண்டவரே இது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். 2வது சொன்னேன், சீஷர்கள் இதோ தேவையில் இருக்கிற மக்களுக்கு எங்களுடைய திராணிக்கு தக்கதாக நாங்கள் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இருதயத்தை அடைத்து கொள்ளக்கூடாது. செதனமா எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்திலே ஐயா இதோ எங்களால் என்ற மட்டும் ஐயா உதவி யாருக்கு தேவையோ, தேவை யாரு எந்த மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எங்களுடைய கரங்களை நீட்ட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இதில் நான் இப்பொழுது தீர்மானம் பண்ணுறேன் சுவாமி. ஐயோ எனக்கு இல்லாமல் நான் எப்படி கொடுப்பேன்? இப்படி சொன்ன நாட்கள் உண்டையா. என்னுடைய வாசலுக்கு வந்த ஏழையும் கூட புறக்கணித்து தள்ளின வேலைகள் உண்டையா, உண்டு. உண்மையாமா ஒரு நாள் என்ன ஆண்டவர் உணர்த்தினார். நான் ஸ்கூலில் இருக்கும்போது உள்ள ஒரு அம்மா வந்தாங்க. எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் டீச்சிங் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் அந்த அம்மா கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் என்ன வந்து தெரியுமா, வீட்டில் தான் வந்து கேட்காங்க, பள்ளிக்கூடத்தில் வந்து கேட்காங்களேன்னு சொல்லி என் பார்ட்ஸில் இருந்த இதோ கொஞ்சம் காசு எடுத்து அப்படி இந்தாங்கம்மா எடுத்துகிட்டு போங்கன்னு அப்படி கொடுத்தேம்மா, அப்படி தான் வீசினேன். ஆனால் என் ஆண்டவர் என்னை உணர்த்தினா, இது நீ செய்தது பெரிய தப்பு. நீ எப்படி அந்த மகன் மேலே அன்பு செலுத்தியா கொடுத்த, ஒரு வெறுப்போடலாம் கொடுத்த. எத்தனையோ நாள் இதற்காக நான் மன்னிப்பு கேட்டது உண்டு. ஆண்டவரே என்னை மன்னிங்க சுவாமி. இதோ அன்பில்லாமல் ஒரு வெறுப்போடு நான் கொடுத்தேன். ஏம்மா அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும்? ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் ஜெபிக்கும். ஆண்டவரே உண்மையாகவே ஐயா தேவை நிறைந்த மக்களுக்கு நீ இரக்கமுள்ள தேவன். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவரே ஒருவேளை தன்னுடைய சுயநலத்தோடு வாழ்ந்தான், அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்தான். வாசல் இருக்க லாசருவை இதோ அந்த கண்ணு கொண்டு பார்க்கலையா. அவன் அவ்வளோ புண்ணோட வயிற்று பசியோட நாயை நக்கிக்கிட்டு இருக்கியா. அப்படி கண்டு காணாத மாதிரி தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய அலங்காரம், தன்னுடைய சாப்பாட்டு மேசை நிறைவாக இருந்தால் போதும், கண்டு கிடலை. இம்மா கிடைத்த பலன் என்ன? இதோ அந்த மகனோ ஆபிரகாம் மடியிலே தேற்றப்பட்டான். ஆனால் இவனுடைய நிலைமையோ எத்தனை பரிதாபம். ஐயோ ஒரு சொட்டு தண்ணி என் நாக்கில் வந்து விழுந்தா நலமாக இருக்குமே. இதோ ஆண்டவனே அந்த லாசருவை அனுப்பி ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றும்.
என் அருமையான தேவ பிள்ளையே, இந்த நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது. வேதாகமத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். அதே வேளையில் ஆசீர்வாதமாகவும் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ட்ரெஸ்ஸு போதும், என்னுடைய அலங்காரம் போதும், என் வயிறு நிறைஞ்சா போதும், என் பிள்ளைகள் வயிறு நிறைஞ்சா போதும், இப்படிப்பட்ட ஒரு திருப்தியோடு நான் வாழாதவாறு சுவாமி என் திராணிக்கு தக்கதாக நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய. இந்த காரியத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி. மக்க நன்றி செலுத்தார். ஆமென். ஆமென் சாமி. அப்பா ஜீசஸ். ஆமென். உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். எல்லா மக்களும் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே. ஆமென். ஆமென் சுவாமி. ஆமென். ஜீசஸ். ஓ டாடி. ஆமென். ஆமென் கர்த்தாவே. ஆமென். எஸ் எஸ் லார்ட். ஜீசஸ். ஆமென். ஆமென் கர்த்தாவே. ஆமென் சுவாமி. ஆமென் ஜீசஸ். ஆமாப்பா. ஆமென் கர்த்தாவே. ஓ டாடி. ஜீசஸ். ஆமென். ஆமாப்பா. எஸ் எஸ். ஆமாப்பா. ஜீசஸ். க்ளோரியுமை துதிக்கிற ஆண்டவரே. ஆமென். எஸ். ஆமாப்பா. ஜீசஸ். ஆமென். ஆமென். கரந்தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரசங்கியில் எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்வதே அல்லாமல் வேறு எது? நன்மை செய்வது. பூலோகத்தில் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நன்மை செய்து மகிழ்ச்சியை அனுபவிப்போம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரே, நான் நன்மை செய்யும்போது எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே. ஆகவே நன்மை செய்ய தேவை நிறைந்த மக்களுக்கு ஆண்டவரே நான் சரியாய் கொடுக்க என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டோடைய கரத்திலே கொடுப்போம். ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பேரும் காயங்கள் ஏற்றனாதா. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பேரும் காயங்கள் ஏற்றனாதா. வான்பூமி கிரகங்கள் ஆழ்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வந்தோ. வான்பூமி கிரகங்கள் ஆழ்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வந்தோ. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இறுதியாக தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். அந்த 26வது வசனத்தில், என் ராஜ்யத்தில் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஆண்டவரே, தரியு ராஜா ஒரு நல்ல தீர்மானத்தை தன் ஜனங்களுக்கு சொன்னாரே. அப்பா, உண்மையாகவே அப்பா நீ ஜீவனுள்ள தேவனையா.
ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர்தான் தேவை ஆண்டவரே. அவனை பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி அவன் தேவைகள் சந்திக்கப்பட அப்பா நீ ஒருவர் தான் அவனுக்கு தேவை ஐயா. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி இதோ உம்மையே வெளிப்படுத்துகிற மக்களாக எங்களுடைய தீர்மானங்கள் செயல்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தானியேல் வைராக்கியத்தோடு வாழ்ந்தான். இதோ அனுபவத்தில் அவனுடைய ஜெபம் எத்தனையாய் ஆண்டவரே அந்த ராஜாவை அசைத்தது ஐயா. அந்த தேசத்தையே தானியேலின் தேவனுக்கு முன்பதாக கொண்டு வந்ததே அப்பா. அப்படியா நான் இந்த கடைசி காலங்களிலே எங்களுக்கு இப்பவே எலியாவை போல நாங்களும் அக்கினியை இறக்கத்தக்க வண்ணமாக என் தகப்பனே நாங்கள் உம்மை வெளிப்படுத்த எலியாவின் தேவனே தேவன் சொன்னாரே, கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினாரே. இதோ ஆண்டவரே இன்னைக்கு சுவாமி இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் ஐயா. உமக்கென்று நாங்கள் வைராக்கியமாய் ஜீவிக்க வேண்டியவர்கள். எலியாவின் தேவன் நாங்கள் உமக்கென்று ஐயா இதில் எழும்ப என் தேவன் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி, உதவி செய்யுங்க. நாங்கள் உண்மை தான் சுவாமி வெளிப்படுத்தணும் ஐயா. ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி உண்மை நான் வெளிப்படுத்த வேண்டும் ஐயா. வேதாகமத்தின் நாட்களிலே அப்பா இப்படி பரிசுத்தவான்கள் ஐயா இந்த தீர்மானத்தை மற்றவர்கள் ஒரு புறமதஸ்தான் எடுத்து வைராக்கியம் பாராட்ட தூண்டிவிட்டீரே. இதோ கடைசி நாட்கள் இது எழுப்புதலின் காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த கடைசி எழுப்புதலின் நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்களிலே ஐயா முடங்கி கிடந்த நாட்கள் போதும் ஆண்டவர. எங்கள் சோர்வான அந்த ஜெபங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர. அப்பா இந்த நாளிலே உம்மை வெளிப்படுத்தத்தக்க வண்ணமாக எங்களுடைய தீர்மானங்கள் அமையட்டும் ஆண்டவர. நீ ஜீவனுள்ள தேவன், உம்முடைய ராஜ்யம் அழியாதது ஐயா, முடிவு பரியந்தவும் நினை நிற்பது உம்முடைய ராஜ்யமே. ஒருவேளை இந்த பூலோகத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒன்று அல்ல ஐயா. இதோ எங்களுடைய வாழ்க்கை கத்தாவே இந்த பூலோகத்தில் நாங்கள் நன்மை செய்வதும் உமக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுமே நீர் கொடுத்த வாழ்க்கை. அதிலே ஐயா நிலைத்திருக்கும் போது இதோ தகப்பனே எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணின அந்த பரம கானானுக்குள்ளே அப்பா நாங்கள் நுழைய வேண்டுமே, உம்மோடு நாங்கள் வாழ வேண்டுமே ஐயா. அந்த ஒரு பாக்கியத்துக்காக ஆண்டவரே இந்த பூலோகத்தின் காரியங்களுக்காக அல்ல சுவாமி. இதோ எங்களுடைய ஓட்டம் எங்களுடைய லக்கு ஆண்டவரே, எங்களுடைய லக்கு இந்த பூமி அல்ல, பரலோகத்தில் எங்களுடைய குடியிருப்பு ஆண்டவரே. எங்களுடைய முற்பிதாக்கள் ஓடி முடித்தார்கள் ஆண்டவரே, அதை சுதந்தரித்து கொண்டார்கள் ஆண்டவரே. ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய தீர்மானம் ஐயா உம்மை வெளிப்படுத்த தக்க வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை அமைய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் வைராக்கியமாக நாங்கள் எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. வைராக்கியமா எங்களுடைய ஜெபங்களை அமையட்டும் ஆண்டவர. அப்பா கிருபையா இறங்குங்க சுவாமி, கிருபையா இறங்குங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஐயா என் தேவன் பெரியவர், என் தேவன் ஜீவிக்கிறவர் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக நான் வெளிப்படுத்த வேண்டும் ஐயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சுவாமி, நைஜீரியாவிலே உள்ள பல பரிசுத்தவான்கள் ஆண்டவர இதோ இந்த ஆண்டவர் ஜீவிக்கிறவர் என்று சொல்லி எத்தனையாய் தகப்பனே அவங்க உம்மை வெளிப்படுத்தினார்கள். ஒருவர் தன்னுடைய சொந்த தாயை 8 நாள் கழித்து உயிரோடு எழுப்பி இந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தும் இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஐயா. ஆகவே அவர்களுடைய வரிசையிலே எங்களுடைய தீர்மானங்கள் இந்த நாட்களில் எழும்பட்டும் சுவாமி. எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி ஐயா இதோ அக்கினியின் மூலமாக பதில் தந்தீரே அப்பா. அதை போல அந்த எலியா அவ்வளவு தூரம் வைராக்கியமாய் நிற்பதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் ஆண்டவரே. இதோ அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார். இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிற நாங்கள் சுவாமி எங்களை இப்படி அறிமுகப்படுத்தும் போது ஐயா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி ஐயா எங்களை அறிமுகப்படுத்தும் போது
ராஜாக்கள் முன்பதாக அறிமுகப்படுத்தினாரே, அவரை கொண்டுதான் சுவாமி நீ பெரிய காரியத்தை செய்தி இந்த நாளிலே அதை செய்ய நீ வல்லவராயிருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, உம்மை நாங்கள் வெளிப்படுத்த, உம் வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்த, இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்க எங்களை உந்தி தள்ளுகிற ஆவியானவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், எங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், முன்னேறி செல்ல வருஷத்தின் ஆரம்பத்திலே ஐயா என் அருமை பிள்ளையே ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேறி, ஒரு ஜெப வாழ்க்கையிலே முன்னேறு, உன் ஆத்ம ஆதாய பணியிலே முன்னேறு என்று சொல்லி ஐயா எங்களை ஊக்குவிக்கிற ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் விழுகிறோம். எங்களையும் ஒரு எலியாவாக மாற்றும் ஆண்டவரே, எங்களையும் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க தூண்டுகிற தானியேல்களாக நீ மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம், எல்லாரும் கேட்போம். வேண்டிடும் பக்தர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற ஆண்டவர், பனிமழை நிறுத்தின ஆண்டவர், பஞ்ச காலத்திலே விதவை வீட்டிலே பாத்திரங்களை அவர் எத்தனை ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவர், உண்மையாவே நாம் இருக்கிற பட்டணத்துக்கு நம்மளை ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ சத்துருக்கள் முன்னிலையிலே சுவாமி அந்த தேவ மனிதர் எப்படியாய் ஜெயம் பெற்றார், அதை போல நாங்கள் வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ ஜனத்தை கூட்டி சேர்த்த தேவ மனிதன் நம்ம ஜபத்தினாலே ஒரு கூட்ட மக்களை கூட்டி சேர்க்கணும். நம்முடைய ஜப வாழ்க்கையில், நம்முடைய ஜப வாழ்க்கையில் அதை நல்லா இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுத்து கடந்து போக, என்னுடைய ஜபம் என்னோட அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஜனம் பலரை கூட்டி சேர்க்கணும். என் அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் கிராமத்திலே ஆரம்பிக்கலாமே, உங்கள் கிராமத்திலே ஆரம்பிக்கலாமே. அற்பமாக ஒரு வேளை முதல்ல இருக்குமா, இதோ அடிமை என்னை கொண்டு தேவன் என்னுடைய கிராமத்தில் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார். மாதத்துக்கு ஒரு முறை 5 மணி நேரம் அல்ல 8 மணி நேரம். ஒரு சில மக்கள் தான் அக்கா இந்த ஜப நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஜபம் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அம்மா. அதனால தான் சொல்றேன், தேவ மனுஷியே, தேவ மனிதனே, உன்னோடு சேர்ந்து ஜபிக்கிற தேவ பிள்ளைகளை கூட்டி சேரும். ஒரு எலியாவை போல வாழ, ஒரு எலியாவை போல வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். இந்த வேளையில் ஆண்டவரே, தேவ ஜனம் கூட்டி செய்த தேவ மனிதன் பலிபீடத்தை செப்பனிட்டு பலியிட மீட்டாரே, கேட்டருளும் கேட்டருளும் என் ஜபத்தை கேட்டருளும் என்று சொன்னப்பதே வானத்தில் இந்த அக்கினி இறங்கினது போல ஆண்டவரே, என்னையும் நீ மாற்றும், என்னையும் நீ உருவாக்கும் ஆண்டவரை. உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு மகளாகவே, உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு மகனாகவே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில், இந்த கடைசி எழுப்புதலின் காலங்களிலே என்னையும் அப்படியே நீ பயன்படுத்த நான் விரும்பி உடைய கரத்தில் அர்ப்பணித்து எலியாவை போல என்னையும் மாற்றி என்று கேட்போமா? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதர், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதர், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளோ கேட்டருளோ என்றே கதறின தேவமணி. எஸ் லார்ட், நாங்களும் கதறுகிறோம் ஐயா, கேட்டருளும் ஐயா, கேட்டருளே கதறின தேவமனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிற கிருபைக்காக இந்த வருஷத்திலே தேவன் நம்மை அப்படியான தீர்மானத்துக்கு நேரதாக அநேகரை கொண்டு வர நம்மை மாற்றுகிற தேவன் இந்த அறைக்குள்ளே நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அப்பாமை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறீரே. எங்களுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர தகப்பனே நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை வாழ்த்துகிறோம் ஐயா. வார வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே ஐயா நல்ல தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தீர்மானங்களை எடுத்து அது எங்களுடைய ஜீவ காலம் முழுவதும் கடைபிடிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை புரிவீராக. ஒவ்வொருவருக்கும் துணை புரிவீராக. எங்களுடைய வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ திராணிக்கு தக்கதாக தேவை நிறைந்த மக்களுக்கு உதவி செய்வோம் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஜீவனுள்ளவர் என்பதை அப்பா நாங்கள் வெளிப்படுத்த உம்மை பிரத்யேகப்படுத்த இந்த கடைசி நாளிலே ஸ்தாபிக்க ஒரு தானியேலை போல ஒரு எலியா தீர்க்கனை போல அப்பா எங்களை நீ மாற்றுகிறவர் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து ஜெபித்த இந்த ஜெபங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டதற்காக கரங்களை தட்டி மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாற்றங்களை உண்டாக்கின தேவன் மாற்றங்களை இன்னும் உருவாக்கி கொண்டே இருக்கிறீராச்சா. இதை நாங்கள் விட்டுவிடாதவாறு எங்கள் ஜீவ காலம் பரியந்தம் ஐயா இதிலே நிலைத்திருக்க எனக்கும் என் மக்களுக்கும் தூய ஆவியானவர் துணை புரிவீராக. உம்மாலன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உம்மாலன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஆண்டவரே நல்ல ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுத்து இஸ்ரவேல் மக்களுடைய முடிவையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து ஆகவே நாங்கள் பரம கானானுக்குள் செல்ல வேண்டியவர்கள் அப்பா. எங்களுடைய ஓட்டம் ஐயா இதோ இந்த நாட்களிலே தயங்கி தயங்கி நின்று விடாதவாறு நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆவியானவரே இந்த எல்லைக்குள் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்கு ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரிகளுக்கும் என்னையும் உட்பட வைத்து கேட்கிறேன் ஐயா. எங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்தில் நிலைத்து நின்று ஜெயம் பெற என் தேவன் நீ உதவி செய்வீராக. அப்படியே நீ செய்கிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு விளையேறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மிலே மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக கரந்தட்டி அன்றை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஆண்டும் நம்முடைய 36வது குடும்ப தியான முகாமை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நீண்ட நாட்களாக ஜெபித்தோம். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. நம்ம முயற்சி எடுத்ததை விட ஜெபித்தது அதிகம். என்னுடைய மீட்டிங்கில் ஆண்டவர் ஈக்குவலாக பெண்களுக்கு ஈக்குவலாக யார் வந்துருக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது மேலே போகணும். அங்கே மேலே போவோம், இங்கேயும் மேலே வந்துருக்கு. இன்னும் போகணும், இன்னும் மேலே போவோம். கடைசியில் பரலோகம் போய் சேர்ந்துருவோம். ஆண்டவர் காரியங்களெல்லாம் வாய்க்க செய்வார். நாம் ஜெபித்து இந்த வேலையை நிறைவு செய்கிறோம். உணவு ஆயத்தமாக இருக்குது. சாப்பிட்டு கடைசி மீட்டிங்க்கு நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கலங்காதே யாக்கோபின் சிறு கூட்டமே, கர்த்தர் இயேசு இருக்கின்றார் வழிகாட்டவே. கலங்காதே யாக்கோபின் சிறு கூட்டமே, கர்த்தர் இயேசு இருக்கின்றார் வழிகாட்டவே. எப்போதும் அவர் சிலுவை நம்பலமே, எப்போதும் பலமே. பழுகிடுவாய் பெருகிடுவாய் என்னாலுமே, பழுகிடுவாய் பெருகிடுவாய் என்னாலுமே. சின்னவன் 1000 ஆவான், பெரியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் 1000 ஆவான், 1000
ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்திகளையும் ஜெபங்களையும் பாடல்களையும் மன்றாட்டுகளையும் ஆத்துமாக்களை நீ தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லாரை குறித்து ஆண்டவரே உம்முடைய திருவுள்ள சித்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மதிய உணவை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், மாலை கூட்டத்தை நடத்தித்தாரும், நாளை ஊழியங்களை மதியம் வரைக்கும் நின்று நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். கர்த்தர் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்ற ஆயுள்கால வாக்கு தத்தத்தையும் இந்த வருட வாக்கு தத்தமாக இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும், உணவை ஆசீர்வதி. இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். மீட்டிங் எல்லோரும் வந்து நல்லா ஜெபம் பண்ணி, நம்ம மனசில் ஏதாவது சில பாரங்கள் கவலைகள் இருக்குது, அதுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் தாராளமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வேலையே என்ன வேலை தான்? பிறருக்கு ஜெபிக்கக்கூடிய வேலை. அந்த ஊழியத்தை பயன்படுத்தும். எல்லாரும் ஐக்கியத்தோடு இன்னும் ஒருமனப்பட்டு ஐக்கியத்தின் பின்னணியிலே நாம் போவோம். ஆண்டவர் சமூகம் முன்னால் செல்லும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சாப்பாடு ஆயத்தமாக இருக்குது, சாப்பிட்டு வாங்க.